என்ன அப்பம் வீட்டு ரோடா இப்படி வண்டி ஓட்டுறேன்? யாரா நீ? அடிங்க வண்டி ரிவர்ஸ் ஆயிரும். எவங்கிட்ட மாட்ட சொல்றேன்? ஓடா வெளியே. சூப்பர் பிகர்டா. அவனை விடு. விட்டுட்டேன். யாரியா நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. இதுக்கு முன்னாடி யாரும் காமிக்கல, அதனால யாரும் பார்க்கல. நேரம் வரும்போது சொல்லி அனுப்புறேன். மாமியார் வந்து பாருங்க. கொஞ்சம் அடங்கி நிலடி அம்மாடி. பூங்கூட விளையாட எனக்கு இப்ப நேரம் இல்லை, அப்புறமா பார்க்கலாம். வச்சிருக்க சரக்கோட பத்திரமா வீடு போய் சேர வழியை பாரு. புரிந்தா? என்னடியாச்சு? உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேனா, இந்த பொம்பளைங்களோட சேர்ந்து ஊர் சுத்த போகும்போதெல்லாம் செக்யூரிட்டிக்கு 2 பேரை கையோட கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன்ல? இல்லைன்னா நிப்பாட்டிக்கோ. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அடங்கி ஒதுங்கி இங்கே இருந்துக்க. இதுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா இங்க இருக்கிற பொம்பளைங்களுக்குலாம் எவன் வந்து சாப்பாடு போடுவான்? இங்க நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு இப்ப பார்ட்டி, எலெக்ஷன், பொண்டாட்டிங்க. அப்ப நான் யாரு? சும்மா ஒரு டைம் பாஸ், யாருக்கும் தேவையில்லாத, வாழ பக்தி இல்லாத, வரவும் போறவெல்லாம் கை வைக்கிறதுக்கு. கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புறேன். பழனி கிட்ட கொடுத்து விடுறேன். அவனாலதான் எனக்கு சொந்தமானதை தொட்டுட்டு அவன் இந்த காளிபுரத்தை தாண்டி போக மாட்டான். அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை விட மாட்டேன். எதுக்கு இருக்க பையனாடா இது எழுதுனது? ஒரு மண்ணும் மண்டையில் ஏற மாட்டேங்குது சார். அது இதை நான் தான் எழுதினேன். சூப்பர். இப்படித்தான் நான் ரிப்போர்ட் எழுதுறது? இல்லை, அது பிரச்சனை நடந்த 3வது நாள் அன்னைக்கு மேலிடத்துக்கு லெட்டர் அனுப்பணும்னு திடீர்னு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னதுனால இந்த மாதிரி அவசரத்தில் கண்டதையும் கேட்டதையும் மொத்தமாக எழுதி அனுப்பினேனே தவிர மற்றபடி. இப்போ இந்த கேஸ் விஷயமா விசாரிக்க தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா சார்? எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்புனாங்க. இது சமீபத்தில் நடந்ததுனால செக் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படின்னா இப்போ நீங்கள் படித்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க சார். உண்மை என்னங்கிறத நானே சொல்கிறேன். சொல்லு. அதாவது அன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி ஒரு காலேஜ் லெக்சரரை நம்ம ராகவன் சார் தூக்கி போட்டு மிதிச்சு ஒரு வழி பண்ணிட்டாரு சார். ஏன் செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாருன்னா எதுவும் தெரியாது. ஆனால் அந்த லெக்சர் ஒரேடியாக போய் சேர்ந்துட்டாரு. அந்த வேலை முடிஞ்சு அவர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கிற வழியில தான் அப்படி நடந்திருக்குங்கிறது எனக்கு தோணுது. ராகவன் சாரை வர்ற வழியிலேயே யாரோ போட்டு தள்ளிட்டாங்க. மாவோயிஸ்ட்டுங்க தான் அப்படின்னு சொன்னா. அவங்க போட்டு தள்ளின ஸ்டைலை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் சார். புல்லட்டால உடம்ப சல்லட மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க பழைய கணக்கு செட்டில் பண்ணிட்டாங்க சார். அதோ அங்கே பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் ராகவன் சார் அவங்க குரூப்பில் 2 பேரை கொன்னுட்டு அவங்கள எங்கே கொண்டு வந்து போட்டுட்டாரு. அப்போ ராகவன் போட்டு தள்ளிட்டான்னு சொல்கிற லெக்சரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதோட ஒரு காப்பி இந்த ஃபைலில் இருக்குது சார். அவர் உச்சந்தலையிலே போட்டு சும்மா பின்னி எடுத்துட்டாரு சார். அதனால தான் அந்த ஆள் மண்டையை போட்டாரு. இதுக்கு நடுவில் ஐஜியோட பையனும் பொண்ணும் எப்படி வந்து மாட்டேன்? அது அந்த கடவுளுக்கு தான் சார் தெரியும். என்னங்க சாப்பாடு தானே அதை அங்கே வச்சுட்டு போ. என் ஒய்ஃப் சார் பவீலம். பாவம். சரி, அந்த கலேட்டை பண்ண பசங்க கூட அதான் சார், அது நரசிம்மா மெமோரியல். ஓ, மும்பையில் இந்த ஆமாம் சார். அவரோட பார்ட்டி ஆளுங்க தான் நடத்துகிறாங்க. அவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சார். சாப்பாடு ஆறிடும், போய் சாப்பிடு. ஒரு நிமிஷம் சார். நாளை இருந்து எனக்கும் தருவாளான்னு உன் ஒய்ஃபு கிட்ட கேட்டு சொல்லு சார். ஐயோ, மத்தியான சாப்பாடு எனக்கும் சேர்த்து கொண்டு வருவாளான்னு கொண்டு வர சொல்கிறேன் சார்.
காளிபுரத்துலையும் வில்லேஜ் பார்டர்லையும் விவசாய பூமி இருக்கிற இடத்துல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். கடந்த டிசம்பர் மாசத்துல நாம அனுப்பி வச்ச டெமான்ஸ்ட்ரேஷன் ரிசல்ட்டை அன்னைக்கு ஆர்டிஓ வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கலான்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனா சொன்னபடி எதுவுமே நடக்கல. இன்னைக்கு அங்க இருக்கிற 237 குடும்பத்துல 150 குடும்பத்துல 1-2 பேருக்கு டிசேபிலிட்டிஸ் இருக்கு. அவங்கள 80% குழந்தைகள் தான். அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. மருத்துவ ரீதியாகவும் சரி, ரெகுலர் மெடிக்கல் செக்கப்புக்கும் சரி அவங்களுக்கு எந்த வழியும் இல்ல. இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் கிடைக்கும் தான் இங்க இருக்கிற பஞ்சாயத்துக்கும் சரி, எம்எல்ஏக்கும் சரி நாம கொடுத்த ரிக்வஸ்ட்டுக்கு எந்த பதிலும் இல்ல. அதனால நாம நீ போய் அந்த பையனை வர சொல்லு. இல்ல சார், அது வந்து எப்போ அட போய் கூட்டிட்டு வாயா. எல்லாரும் இங்க இதை வச்சிருக்க முடியுமா? அதெல்லாம் செய்யுங்க. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் கைஸ். மற்றதெல்லாம் மாயா சொல்லுவாங்க. நீ தானே அந்த ஜெகன் மேனன்? ஆமாம் சார். என்ன விஷயம்? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். புதுசாக வந்திருக்கிற சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஒன்று பார்க்கணும். பிரின்சிபல் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னைக்கு ஸ்டேஷனையே சுற்றி வளைச்சு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, அதை பற்றி விசாரிக்க தான். வாரண்ட் இருக்கா? வாரண்ட் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம்டா. வர போறியா இல்லையா? மிஸ்டர், இது வந்து ஒரு காலேஜ். முதல்ல அவர் மேல இருந்து கையெடுங்க. ஓஹோ, அப்போ உன் மேல கை வைக்கிறேன். எங்க கை வைக்கணும்னு மட்டும் சொல்லு சார். ஏய், என்னடா நீ எல்லாம் தினம் தினம் கை வைக்கிற கேஸ் தானே? இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் கூட்டு போய் இருந்துட்டா நீ பைக் வந்தபடி எதை வேணா பேசுவியா? சொல்லியா? வண்டியில வேணும்னா ஒரு சிகரெட் எடுத்தடி. ஓங்கி அறிஞ்சேனா மாவனே. சார், நீங்க எதை பேஸ் பண்ணி என்னை கஸ்டடியில் எடுத்திருக்கீங்க? அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வெளியே நடந்த விஷயம் இட் வாஸ் ஜஸ்ட். உன்னை தூக்கிட்டு வந்து அதுக்காக இல்லை. நீ முகுந்தனை அடிச்சதுனால. அது வந்து அந்த ஆளு. அடிங்க அந்த ஆளா? மாவோயிஸ்ட் அப்படி இப்படி இந்த ஊருக்காரங்க சொல்லுவாங்க. நீ சொல்ல, நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க? அதுக்கு என்ன காரணம்? ரத்த கொதிப்பு தானா, இல்லை ஏதாவது முன் விரோதம் இருந்ததா? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாடி அங்கேருந்து கொண்டு போகும்போது நான் ஸ்பாட்லேயே இல்லை. ஜேக்கப் சாரோட சொந்தக்காரங்க வந்ததுனால நான் ஹாஸ்பிட்டலே இருந்தேன். சிஐ ராகவன் என் கையில் கிடச்சிருந்தா அந்த ஆளை நான் உயிரோட கொளுத்திருப்பேன். ஓ, போலீஸ்காரங்க நினச்சா எது வேணா செய்யலாம்ல. யாரை வேணா கொண்டுட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். அடிங்க வாய முடுறா. ஆத்திரத்தில் அந்த வானை நீங்க பத்த வச்சிங்க. அப்போ அதிலே மாட்டுக்கிட்ட சர்க்கிள் போடி மட்டும் இல்லை சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. ஆமா, புரிய வைடா. சொல்றா சொல். சார், இதுக்கு மேலே நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ணணும்னா வாரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். சும்மா என்ன பூச்சாண்டி காட்டாதீங்க. பூச்சாண்டி காட்ட வாடா. காட்டவா சார்? என்னையா சார், அந்த பையனை ஜாமீன் எடுக்க ஒரு வக்கீல் வந்திருக்காரு. கூட கொஞ்சம் பசங்களும் வந்திருக்காங்க. வாரண்ட் கூட இல்லாம தான் நம்ம கூட்டிட்டு போக சொல்லு. வாடா. வாரண்டோட வந்த உன்னை நான் பார்க்குறேன். அந்த வானில் மாட்டுட்டு 6 போலீஸுக்காரங்க இருந்தாங்க. அவங்க கூட இவங்களும். இந்த போட்டோ இருக்கிற பிரியா கடைசி யாருக்கு ஃபோன் பண்ணான்னு தெரியுமா உனக்கு? உன்னோட நம்பருக்கு தான். அந்த வேனுக்குள்ள அர்ஜுனும் பிரியாவும் எப்படி வந்தாங்க? என்ன மணி? ஏய், ரெடியாகி சீக்கிரம் வந்துரு. என்ன நம்பியார் சார் பார்க்கணுங்கிறாரு. கிளம்பி வாப்பா. ஃபோனில் பல தடவை ட்ரை பண்ணியிருக்காரு. அதான் என்னை நேரில் பார்த்து கூப்பிட்டு வர சொன்னார். போய் பார்த்துட்டு வாடா, அவர் கூப்பிட்டுருக்காருல்ல. வா. வாப்பா ஜெகன். உட்கார். என்னப்பா செமஸ்டர் ரிசல்ட் இன்னும் வரலையா? பரவாயில்ல சார், 74%.
காலேஜில் வந்து உன்னை போலீஸ் கூட்டு போன விஷயம் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. அதான் வக்கீல் அனுப்பி உன்னை வெளியே எடுத்தேன். கேஸ் எல்லாம் ஒன்றும் ஃபைல் பண்ணலை. நாங்கள் அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வெளியில். அதுவும் நல்லதுதான். ஒவ்வொரு தடவையும் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கும் போது அந்த காக்கி மேலே இருக்கிற பயம் போயிடும். இட்ஸ் அ குட் எக்ஸ்போஷன். உனக்கு தான் தெரியும்ல, காளிபுரத்தில் முதல் தடவையா நம்ம பார்ட்டிக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. நீ என் கூடவே இருக்கணும். நீனா நீ மட்டும் இல்லை, நீயும் உன் கூட இருக்கிற பசங்க எல்லாரும். உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்கு நடுவுலையும் காலேஜுக்கு நடுவுலையும் உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு பக்கபலமாக இருக்கும். ரொம்பலாம் யோசிக்காத. அப்படி யோசிச்சா நோன்னு தான் சொல்ல தோணும். அதெல்லாம் வேண்டாம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா இதோ நம்ம மணிக்கிட்ட சொல்ல. டேய் மணி, தம்பியை ட்ராப் பண்ணிட்டு வாடா. சரிங்க சார். அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கலையா? எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்களா இல்லையா? அந்த போலீஸ்காரன சொல்றேன். ஆஹா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவனை பற்றி முகுந்தன்கிட்ட எல்லாம் விசாரிச்சிட்டேன். ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால தான் அவன் காளிபுரத்துக்கு வந்திருக்கான். இன்னைக்கு அந்த ஜெகனை கஸ்டடியில் எடுத்ததெல்லாம் நடந்த அந்த விஷயத்துக்காக தான். அந்த ஆள் எதுக்காக வந்திருக்கான்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்காம நாம் ஏதாவது செஞ்சுட்டா பிரச்சனை பெருசாயிடும். எலெக்ஷன் வர பக்கத்தில் வந்துருச்சுல்ல. சும்மா கோவப்படாத. பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டு. கமலா, என்னடா சார்? நான் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கேன். நான் என்ன தாஜ்மஹால் சும்மா வந்து பார்க்கறதுக்கு? சார், அர்ஜுனையும் பிரியாவும் எனக்கு தெரியும். அதுக்கு என்னை பார்க்கத்தான் அவங்க காளிபுரத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு நான் கேட்கும்போது அது சொல்லலை. நீ எப்படி இங்கே வந்த? என்ன கோலண்டா இது? பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுல தொப்பு வேற. போடி. இவன் தான் அர்ஜுன், என்னோட ஃபியான்சி. ஓ ஹாய். இல்ல, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலேயாச்சு நம்ம பார்த்து. யா ஐ நோ. நீ வா, சூடா எங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடு. ஓ வா. வாட் ஹேப்பன்டா? யாரோடையும் எந்த டச்சும் இல்லாம நான் கூட உன்னை மறந்து போயிட்டேன் தெரியுமா? அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நிறைய பிரச்சனைகள், எமோஷனல் பேக்கேஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சேன். இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். அப்புறம் இங்கே எனக்கு பிடிச்சி போச்சு. ஜெகன், ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். டேய், ஜேக்கப் சார் வரமாட்டாராம்மா. அவருக்கு வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்கான். சார், என்ன சார் இதெல்லாம்? நீங்கள் இருந்தால் தானே பசங்கள்லாம் வருவாங்க. அது இல்லைப்பா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஒரு வாரம் லீவ் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு பேசுகிறேன். இங்கே எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் இருக்கு. கொஞ்சம் ரெவல்யூஷனரி டைப். ஓ, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. சத்தியமா சொல்ற ஜெகன். சும்மா கிண்டல் பண்ணாத. ஸ்ட்ரைட்டா பெங்களூருக்கா? இல்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு நைட்டு கிளம்பிடுவோம். அது சரி, நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா தான் போக முடியும். முதுகெல்லாம் வலிக்குது. ஏய், யூ மஸ்ட் கம் ஃபார் மை பிக் டே. கண்டிப்பா வரேன். அப்ப கண்டிப்பா வருவீங்கல்ல? ஷூரா வருவேன். See you later. பார்க்கலாம். பை பை. போலாமா? போலாம்.